श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री साई सत्संग பாராயணம் அத்தியாயம் 36 இரண்டு கோவா கணவான்கள் திருமதி ஔரங்காபாத்கர் ஆகியோரின் அற்புத கதைகள். இந்த அத்தியாயம் கோவாவில் இருந்து வந்த இரண்டு கணவான்கள் சோலாப்பூரின் திருமதி ஔரங்காபாத்கர் ஆகியோரின் அற்புத கதைகளை பற்றி கூறியுள்ளது. இரண்டு கோவா கணவான்கள் ஒருமுறை சாயி பாபாவின் தரிசனத்தை பெறுவதற்காக கோவாவிலிருந்து இருவர் வந்து அவர் முன் வீழ்ந்து பணிந்தனர். இருவரும் ஒன்றாக வந்தபோதும் அவர்களில் ஒருவருக்கு மட்டுமே பாபா தட்சணையாக ரூபாய் 15 கேட்டார். அதுவும் விருப்பமுடன் கொடுக்கப்பட்டது. மற்றொருவர் தாமாகவே முன்வந்து ரூபாய் 35 கேட்டார். மற்ற எல்லோரும் ஆச்சரியப்பட முடியாத பாபா அதை பெற்றுக்கொள்ளவில்லை. அங்கிருந்த ஷாமா பாபாவிடம், என்ன பாபா, இருவரும் ஒன்றாக வந்தனர், ஒருவரின் தட்சணையை நீங்கள் கேட்டு பெறுகிறீர்கள், மற்றொன்றை தாமாகவே அளித்தபோது ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டீர்கள், ஏன் இந்த வேறுபாடு என்றார். அதற்கு பாபா, ஷாமா, உனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் ஒருவரிடமிருந்தும் ஒன்றும் எடுத்துக்கொள்வதில்லை. இம்மசூதியின் ஆளும் தெய்வமான மசூதி மாயி குறிக்கப்பட்ட கடன் தொகையை கேட்டார். அதை அவர் அளித்து கடனிலிருந்து விடுபடுகிறார். கவனிக்கும்படியாக, எனக்கு எவ்வித வீடோ சொத்தோ குடும்பமோ இருக்கிறதா? எனக்கு எதுவுமே தேவையில்லை. எப்போதும் சுதந்திரமாகவே இருக்கிறேன். கடன், பகைமை, கொலை ஆகியவைகளுக்கு பரிகாரம் தேடப்பட்டு ஆக வேண்டும். தப்ப வழியே இல்லை என்று கூறிவிட்டு பின் தமக்கே உரிதான பாணியில் பின்வருமாறு கூற தொடங்கினார். முதலில் அவர் ஏழையாய் இருந்ததாகவும் அவருக்கு ஒரு வேலை கிடைத்தால் முதல் மாத சம்பளத்தை காணிக்கையாக செலுத்துவதாகவும் கேட்டுக்கொண்டார். மாதம் ரூபாய் 15 சம்பளமாக ஒரு வேலை அவருக்கு கிடைத்தது. பின்னர் சம்பளம் படிப்படியாக உயர்ந்து ரூபாய் 700 அடைந்தது. ஆனால் அவரின் சுபிட்சத்தில் அவர் வேண்டிக் கொண்டதை முழுமையுமாக வாழ்ந்திருந்தார். கர்ம வேலை அவரை இவ்விடம் தள்ளிவிட்டிருக்கிறது. அதனால் அத்தொகையை நான் அவரிடமிருந்து பிரச்சனையாக பெற்றேன். மற்றொரு கதை. கடைக்கரை ஓரமாக நான் உலகை திரும்பிக் கொண்டிருந்த போது ஒரு பிரம்மாண்டமான மாளிகையை கொண்டடைந்தேன். அதன் தாழ்வாரத்தில் அமர்ந்தேன். வீட்டுக்காரர் எனக்கு நல்ல வரவேற்பு அளித்து வயதார உணவளித்தார். உறங்குவதற்காக அலமாரிக்கு அருகில் உள்ள தூய சுத்தமான இடத்தை எனக்கு காண்பித்தார். அங்கு உறங்கினேன். நான் ஆழ்ந்து துணியில் கொண்டிருக்கும் போது அம்மனிதன் சுவற்றை கண்ணும் வைத்து உள்நுழைந்து பையிலிருந்து படத்தை எல்லாம் கத்தரித்து எடுத்துக்கொண்டான். கண் விழுந்த போது எனது ரூபாய் 35,000 திருடப்பட்டு விட்டதை அறிந்தேன். பெரிதும் கவலையுற்று புலம்பிக் கொண்டிருந்தேன். பணம் கரன்சி நோட்டாக இருந்தது. அப்பிராமணன் அதை திருப்பி விட்டான் என நான் நினைத்தேன். உணவிலும் பானத்திலும் எனது விருப்பம் எல்லாம் இழந்து அந்த தாழ்வாரத்திலேயே 15 நாட்கள் புலம்பி அழுது கொண்டு உட்கார்ந்திருந்தேன். 15 நாட்கள் கழிந்ததும் வழிபோக்கான ஒரு பக்கிரி நான் அழுது கொண்டிருப்பதைக் கண்டு எனது துன்பத்திற்கான காரணத்தை விசாரித்தார். நான் அவரிடம் எல்லாவற்றையும் கூறினேன். அதற்கு அவர், நான் சொல்லுகிறபடி செய்கிறானால் உமக்கு பணம் திரும்ப கிடைக்கும். ஒரு பக்கிரியிடம் செல், நான் அவரை பற்றிய விவரம் தருகிறேன், அவரிடம் உண்மை முழுவதும் சமர்ப்பித்துவிடும், அவர் உனது பணத்தை மீட்டு தருவார். இந்த இடைப்பட்ட வேளையில் பணம் திரும்ப கிடைக்கும் வரை உனக்கு பிடித்தமான உணவை விட்டுவிடவும் என்றார். அப்பக்கிரியின் அறிவுரைப்படி நடந்து எனது பணத்தை திரும்ப பெற்றேன். பின்னர் வாதாவை விட்டு நீங்கி கடற்கரையை அடைந்தேன். அங்கு ஒரு நீராவி கப்பல் நின்று கொண்டிருந்தது. அதில் கூட்டமாக இருந்ததால் ஏற முடியவில்லை. ஆனால் அங்கிருந்த நல்ல குணமுடைய பியூன் ஒரு மனிதனுக்கான குறுக்கிட்டதால் அதிர்ஷ்டவசமாக உள்ளே ஏறினேன். கப்பல் என்னை அக்கறை கொண்டு சேர்த்தது. அங்கிருந்த ரயிலே மசூதி மாளிகையிடம் வந்தேன். கதை முடிவடைந்தது. பாபா ஷாமாவிடம் விருந்தாளிகளை அழைத்துச் சென்று அவர்களின் உணவுக்கு ஏற்பாடு செய்யும்படி கேட்டுக்கொண்டார். பின்னர் ஷாமா அவர்களை வீட்டுக்கு அழைத்து சென்று உணவளித்தார். உணவின் போது ஷாமா அவர்களிடம் பாபாவின் கதை விளங்காத புதிராக இருப்பதாக எண்ணில் அவர் கடற்கரை பக்கமே சென்றது கிடையாது என்றும் ரூபாய் 35 போன்ற எவ்வித பணத்தையும் அவர் வைத்திருக்கவில்லை என்றும் பயணம் செய்ததே இல்லை, பணத்தை கொடுத்ததே இல்லை, மீண்டும் அதை திரும்ப பெற்றதே இல்லை என்றும் கூறி அதை அவர்கள் புரிந்து கொண்டு அவர் குறிப்பை விருப்பத்தை அறிந்து கொண்டார்களா என்று கேட்டார். விருந்தினர் ஆழ்ந்த மனமுறையை கண்டீர் செய்தனர். தொண்டை அடைக்கும் பொருளில் அவர்கள், பாபா நிறை பேரறிவுடையவர், எல்லையற்றவர், தன்னிகரில்லா முழு முதல் பொருள். அவர் குறைத்த கதை செல்வமாக எங்களது கதையே ஆகும்.
அவர் பேசியது யாவும் எங்களை பொறுத்தவரை ஏற்கனவே நடந்துவிட்டன. இதையெல்லாம் அவர் எங்கெல்லாம் அறிந்தார் என்பது ஆச்சரியத்தில் எல்லாம் ஆச்சரியம். எல்லா தகவல்களையும் நாங்கள் உணவுக்கு பின் உரைக்கின்றோம். உணவுக்கு பின் அவர்கள் வெற்றிலை போட்டுக் கொண்டிருக்கும் போது விருந்தினர் தங்கள் கதையை சொல்ல ஆரம்பித்தனர். அவர்கள் ஒருவன் கூறுகிறார், மலைத்தொடரின் மீதுள்ள ஒரு கோடை வாசல் ஸ்தலமே எனக்கு சொந்த ஊர். ஒரு வேலை தேடி பணம் சம்பாதிக்கும் பொருட்டு கோவாவுக்கு சென்றேன். தத்த தெய்வத்திடம் எனக்கு வேலை கிடைத்தால் முதல் சம்பளத்தை சமர்ப்பிப்பதாக வேண்டிக் கொண்டேன். அவரது அருளால் ரூபாய் 15 சம்பளம் உள்ள ஒரு வேலை கிடைத்தது. பாபா குறிப்பிட்டபடியே எனக்கு உத்தியோக உயர்வு கிடைத்தது. எனது வேண்டுதலை பற்றியெல்லாம் அதனுடன் நிச்சயமாக வந்துவிட்டேன். இவ்வகையாக பாபா அதை நினைவுபடுத்தி ரூபாய் 15 என்னிடம் மீட்டு பெற்றுக்கொண்டார். ஒருவர் நினைக்கும்படியாக தட்சணை என்று பழைய கடன் ஒன்றை அழைத்தலும் நீண்ட நாள் மறந்து போன வேண்டுதலை நிறைவேற்றுவதும் ஆகும். நீதி. உண்மையில் ஒருபோது பாபா எந்த பணத்தையும் யாசிக்கவில்லை. தமது அடையவர்களையும் யாசிக்க அனுமதிக்கவில்லை. ஆன்மீக முன்னேற்றத்துக்கு பணத்தை ஒரு அபாயமாக தடையாக அவர் கருதினார். தமது பக்தர்களை அதற்கிடையில் விழ அனுமதிப்பதில்லை. இந்த விஷயத்தில் பகத் மகாசாவதி ஒரு உதாரணம் ஆவார். அவர் பரம ஏழை வரவையும் செலவையும் ஒன்றாக அவரால் இயலவில்லை. பாபா அவரை ஒருபோதும் எந்த பணத்தையும் சம்பாதிக்க அனுமதிக்கவில்லை. தமது தட்சிணை பணத்தில் என்று எதுவும் கொடுக்கவும் இல்லை. ஒருவரை ஹம்ஸ்ராஜ் என்ற தயாரமும் தாராளமும் உள்ள ஒரு வியாபாரி பாபாவின் முன்னால் மகசாவதிக்கு ஒரு பெருந்தொகை அளித்தார். ஆனால் பாபா அதை ஏற்றுக்கொள்ள அவரை அனுமதிக்கவில்லை. பின்னர் இரண்டாவது விருந்தினர் தனது கதையை கூறினார். எனது பிராமண சமயக்காரன் எனக்கு 35 ஆண்டுகள் விசுவாசத்துடன் பணிவிடை செய்து வந்தான். துரதிருஷ்டவசமாக தீய வழிகளில் இறங்கினான். அவன் மனம் மாறி என்னுடைய செல்வத்தையே கொள்ளையடித்தான். நாங்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கும் போது உள்ளே வந்து எனது அலமாரி வைக்கப்பட்டுள்ள அறையில் சுவற்றை கண்ணம் வைத்து கரன்சி நோட்டுகளாக நான் சேகரித்திருந்தோம். 35,000 முழுவதையும் கொண்டு போய்விட்டார். பாபா அதே தொகையை என்னால் குறிப்பிட்டார் என்பது எப்படி என்று எனக்கு தெரியாது. இரவும் பகலும் நான் அழுது கொண்டிருந்தேன். எனது விசாரணைகளில் பலன் என்றும் இல்லை. ஆண்டு கவலையில் 6 மாதத்தை கழித்தேன். தாழ்வாரத்தில் நான் அமர்ந்திருந்த போது அவர் வழியாக போய்கொண்டிருந்த ஒரு பக்கிரி வருத்தப்பட்டு நொந்து போயிருக்கும் என்ற நிலையை நுழைத்துவிட்டு அதன் காரணத்தை விசாரித்தார். அனைத்தை பற்றியும் அவரிடம் கூறினேன். கோபர்கா தாலுகா ஷிர்டியில் சாயி என்ற பெயருடைய அவுளியா ஒருவர் இருப்பதாக அவர் கூறினார். அவரிடம் ஒரு வேண்டுதல் செய்து கொள்வது மிகவும் பிடிக்கும் உணவு ஒன்றை மனதில் நினைத்து ஒரு தரிசனம் பெறும் வரை அவ்வுணவு உண்பதை நீங்கிவிட்டேன் என்று கூறியிருக்கிறார். பின்னர் அவ்வாறே நான் பிரார்த்தனை செய்து கொண்டேன். அரிசி சோறு சாப்பிடுவதை விட்டுவிட்டேன். பாபா அதை எனது சொத்து மீண்ட பிறகும் நான் ஒவ்வொரு தரிசனத்தை பெற்றான பிறகும் உண்பேன் என்று உறுதி கூறிக்கொண்டேன். இதற்கு 15 நாட்கள் கழிந்தன. அந்த பிராமணன் தானாகவே என்னிடம் திரும்பி வந்து எனது பணத்தை திருப்பி கொடுத்து தன் செயலுக்காக வருத்தி எனக்கு பைத்தியம் பிடித்து இவ்வாறு நடந்து கொண்டேன். இப்போது ஒரு காலடியில் என் தலையை வைத்து தயவு செய்து மன்னித்தல் என்றார். இவ்வாறு எல்லாமே நலமாகவே முடிவடைந்தன. என்னை சந்தித்து எனக்கு உதவிய பக்கிரி மீண்டும் காணப்படவில்லை. அப்பக்கிரி எனக்கு கூறிய சாயிபாபாவை காண வேண்டும் என்று ஒரு தீவிர ஆர்வம் என்னுள் எழுந்தது. எனது வீடு வரை அந்த பக்கிரி சாயிபாபாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் நினைத்தேன். என்னை காண வந்து எனது தொலைந்து போன பணத்தை மீண்டும் பெற்றுத் தருவதாக எனக்கு உதவி புரிந்த அவரா 35 ரூபாய் பெறுவதற்காக ஆர்வமாயிருப்பார். மாறாக எங்களிடம் எதையும் எதிர்பார்த்து கொண்டிருந்தாது. எங்களை ஆன்மீகம் என்ற பாதையில் அழைத்து சென்று அவர் தம்மாலான முழு முயற்சியை எப்போதுமே செய்கிறார். திருடப்பட்ட எனது சொத்து மீண்டும் கிடைத்தவுடன் நான் பெருமகள் உற்றேன். அந்த மயக்கத்தில் எனது வேண்டுதலையெல்லாம் மறந்துவிட்டேன். பின்னர் நான் கோலவாவில் இருந்தபோது ஒரு நாள் எனது கனவில் சாய்பாபாவை கண்டேன். இது நான் ஷிர்டிக்கு வருகிறேன் என்று எடுத்திருந்த பிரார்த்தனையை எனக்கு நினைவூட்டியது. அதனால் கோவாவுக்கு சென்று அங்கிருந்த கப்பல் பம்பாய் வழியாக ஷிர்டிக்கு செல்ல திரும்பினேன். ஆனால் துறைமுகத்திற்கு வந்தபோது கப்பல் ஏற்கனவே கூட்டமாயிருப்பதையும் இடமில்லாததையும் அறிந்தேன். கப்பல் தளபதி என்னை அனுமதிக்கவில்லை. நல்ல குணமுடைய எனக்கு பழக்கமில்லாத ஒரு பிரிவு குறுக்கிட்டால் என் கப்பலில் இடம் அனுமதிக்கப்பட்டு பம்பாய் வந்து சேர்ந்தேன். பின்னர் ரயில் மூலமாக இவ்விடம் வந்தேன். பாபா எவ்விடத்தும் வியாபித்து இருப்பவர் என்றும் எல்லாம் அறிந்தவர் என்றும் நான் நிச்சயமாக நம்புகிறேன். நாங்கள் யார்? எங்கள் வீடு எங்கே இருக்கிறது? பாபா எங்களது பணத்தை மீட்டுக் கொடுத்து தாமே எங்களை அவரிடம் இழுத்து எங்களது நல்ல அதிர்ஷ்டம் தான் எவ்வளவு பெரியது. ஷிர்டியை சேர்ந்த மக்களாகிய நீங்கள் நிச்சயமாக எங்களை காட்டிலும் எல்லையற்ற அளவு மேலானவர்களாகவும் மிகுந்த அதிர்ஷ்டம் வாய்ந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள்.
பாபா விளையாடி சிரித்து உரையாடி இவ்வளவு ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருப்பது உங்களுடனேயே அல்லவா? உங்களுடைய பூர்வ புண்ணிய பலன் அளவிட தெரியாத இருக்க வேண்டும். ஏனெனில் அதுவே பாபாவை சுத்திக்கு இழுத்து விரட்டியிருக்கிறது. சாயியே எங்களது தந்தர், அவரே வேண்டுதலுக்கு கட்டளையிட்டார். கப்பலில் ஒரு இடமும் அளித்து என்னை விடச் சேர்த்தார். இவ்விதமாக அவருடைய மூதரை பேரறிவுக்கும் எண்ணாமல பேராற்றலுக்கும் நிரூபணத்தை அளித்தார். அடுத்த கதை திருமதி அவுரங்காபாத்கர். சோலாப்பூரை சேர்ந்த சகாரம் அவுரங்காபாத்கர் என்பாரின் மனைவிக்கு 27 ஆண்டு காலமாக குழந்தை இல்லை. கற்ற பிரார்த்தனைகளை அவள் கடவுளிடம் அம்மன்களிடமும் செய்து கொண்டாள். ஆனால் வெற்றி பெறவில்லை. பின்னர் அவள் பெருமாள் நம்பிக்கையாளராக இவ்விஷயத்தில் இறுதியான முயற்சியாக தனது சகோதரியின் புதல்வனான சுப்னாவுடன் ஷிரடிக்கு வந்து பாபாவுக்கு சேவை செய்து 2 மாதங்கள் தங்கியிருந்தார். மசூதிக்கு அவர் சென்ற போதெல்லாம் கூட்டத்தால் மசூதி நிரம்பி இருப்பதையும் பாபா பக்தர்களால் சூழப்பட்டிருப்பதையும் கண்டார். அவரை தனியாக கண்டு வீழ்ந்து வணங்கி தனது இதயத்தை திறந்து பிள்ளை வர வேண்ட விரும்பினார். ஆனால் உரிய சந்தர்ப்பம் கிடைக்கவே இல்லை. முடிவாக அவர் பாபாவிடம் வந்து தனியாக இருக்கும்போது தனக்காக பேசும்படி ஷாமாவிடம் கேட்டுக்கொண்டார். ஷாமா அவளிடம் பாபாவின் தர்பார் வெளிப்படையானது என்றும் எனினும் அவளுக்காக தான் முயற்சிப்பதாகவும் கடவுள் அவரை ஆசீர்வதிப்பதாகவும் என்றும் கூறினார். தேங்காயுடன் ஊதுவதுடன் முன்னேற்கும் திறன்களில் பாபாவிடம் முன்னேற்க தயாராக இருக்க முடியும். அவர் அவருக்கு ஜாடை காண்பித்தது வர வேண்டும் என்றும் கூறினார். ஒரு நாள் உணவுக்கு பின் பாபாவின் ஈரக்கையில் ஷாமா பொருளால் துடைத்து விட்டுக் கொண்டிருந்தார். பாபா போவர் கன்னத்தை கிழிவிட்டார். ஷாமா பொய் கோபத்துடன் பேசினார். தேவா, இந்த மாதிரி என்னை கிள்ளுவது சரியா? இந்த மாதிரி ஈடுபட்டு செய்யும் கடவுள் எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் உண்மையே சார்ந்து இருப்பேன் அல்லவா? இதுதான் எங்களுக்கு நெருக்கமான உரிமை பண்ணலாம். பாபா கூறினார், ஓ ஷாமா, கடந்த 72 தலைமுறைகளாக நீ என்னுடன் இருக்கிறாய். இதுவரை உன்னை நான் இல்லையதில்லை. இப்போது நான் உன்னை தொட்டதை குற்றமாக கோபித்துக் கொள்கிறாயா? அதற்கு ஷாமா பதில் கூறினார், எங்களுக்கு எப்போதும் முத்தங்களையும் உண்பதற்கு இணைப்புகளையும் கொடுக்கும் ஒரே கடவுளையே நாங்கள் விரும்புகிறோம். தங்களிடமிருந்து எந்த மரியாதையோ குற்றத்தையோ புஷ்பக விமானம் முதலானவற்றையோ நாங்கள் கேட்கவில்லை. தங்கள் பாரம்பரியத்தின்பால் எங்களது நம்பிக்கை எப்போதும் மிக நன்றாக தெரிந்து விழிப்பு நிலையில் இருக்க வேண்டும் என்று ஆசீர்வதியுங்கள். பாபா, உண்மையில் அதற்காகவே தான் நான் விரும்புகிறேன். நான் உங்கள் உணவூட்டி பேணி வளர்த்து வருகிறேன். உங்கள் மீது அன்பும் பாசமும் பூண்டி இருக்கிறேன். இதன் பின்னர் பாபா தனது இருக்கையில் போய் அமர்ந்தார். ஷாமா பெண்மணிக்கு ஜாடை செய்தார். அவள் மேலே வந்து வணங்கி தேங்காய் ஊதுபத்தியிடம் பாபாவிடம் அளித்தார். பாபா அந்த முட்டல் தேங்காயை ஆட்டினார். அதனுள்ளிருந்து பருப்பு உருண்டு சப்தம் செய்தது. பாபா கூறினார், ஷாமா, இது உருளுகிறதே, என்ன சொல்கிறது என்பதை கவனி. ஷாமா, இப்பெண்மணி அம்மாதிரியாகவே ஒரு குழந்தையும் தனது வயிற்றில் உருண்டு உயிர் பெற வேண்டும் என்று வேண்டுகிறார். எனவே அத்தேங்காயை தங்களது ஆசீர்வாதத்துடன் கொடுங்கள். பாபா கூறுகிறார், இத்தேங்காய் அவளுக்கு முதலை அளிக்குமா? இம்மாதிரி விஷயங்களில் எல்லாம் ஜனங்கள் எவ்வளவு முட்டாள்தனமாகவும் போலி நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள். ஷாமா பதில் சொல்கிறார், தங்களது மொழி ஆசி இவைகளின் சக்தியை நான் அறிந்தேன். தங்களது சொல் அவளுக்கு குழந்தைகளின் தொடரையே அளிக்கும். நீங்கள் விவாதித்துக் கொண்டிருக்கிறீர்களே தவிர உண்மையான ஆசையை அளிக்கவில்லை. விவாதம் கொஞ்ச நேரம் நடந்து கொண்டிருந்தது. பாபா தேங்காயை உடைக்கும்படி மீண்டும் மீண்டும் ஆணையிட்டுக் கொண்டிருந்தார். ஷாமாவோ முழு தேங்காயும் பெண்மணிக்கு அளிக்கும்படி விவாதித்துக் கொண்டிருந்தார். முடிவாக பாபா சம்மதித்தார். அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கும். ஷாமா கேட்டார், இப்போது பாபா 12 மாதங்கள் என்று பதிலளித்தார். இதன் பேரில் தேங்காய் 2ஆக உடைக்கப்பட்டு ஒரு பகுதியை இருவரும் உண்டனர். மறுபகுதி அவரிடம் அளிக்கப்பட்டது. பின்னர் ஷாமா பெண்மணியின் பக்கம் திரும்பி, அன்புள்ள அம்மையே, நீ எனது மொழிகளுக்கு ஒரு சாட்சி. 12 மாதங்களுக்கு உனக்கு குழந்தை ஏதும் பிறக்காவிட்டால் ஒரு தேங்காயை இந்த தெய்வத்தின் தலையின் மீது அடித்து அவரை மசூதியிலிருந்து வெளியே வைத்து விடுவேன். இதை நான் செய்ய தவறுவேனாகி என்னை மாதம் என்று நானே அழைத்துக் கொள்ள மாட்டேன். நான் கூறுவதை நீ விரைவில் உணர்வாய் என்று சூழ்வரை உரைத்தார். அவள் ஓராண்டுக்குள் ஒரு புதல்வனை பெற்றெடுத்தால் புதல்வனது 5வது மாதத்தில் அவனை மசூதிக்கு எடுத்து வந்தால்
கணவன் மனைவி இருவரும் பாபாவின் முன்னால் விழுந்து வணங்கினார்கள். நன்றியுள்ள தகப்பனான ரூபாய் 500 அன்பளிப்பாக அளிக்க சம்மதித்தார். ஷியாம் கர்ணா என்ற பாபாவின் குதிரைக்கு ஒரு கொட்டகை கட்டுவதற்காக தொகை செலவிடப்பட்டது. எவ்வளவு அழகான கதை! ஸ்ரீ சாயை பணியாளர்களுக்கும் சாந்தி உள்ளவர்களும் அத்தியாயம் 36 இங்கே தெளிவாக முடிவு அடைகிறது. श्री चिदानंद समर्थ सद्गुरु श्री साईनाथ महाराज की जय।